இந்த நிரல் உங்கள் புத்தகத்தில் பக்கம் 259 கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு சிறிய நிரல். இது என்ன செய்கிறது என்றால், ஒரு ஃபைலை படித்து அதை ரோஸாக மாற்றி அடுத்து அதில் கொஞ்சம் மாற்றம் செய்து திருப்பி அந்த விடையை ஃபைலுக்குள் எழுதுகின்றது. இதை பாருங்கள், இதுதான் ஒரு ஃபைல் student.cv. ஓபன் இட் ஃபார் ரீடிங். இம்போர்ட் CSV. எனவே CSV இருந்து ரீடரை அழைத்து ஒரு ரீடர் பொருளை உருவாக்கி அந்த ரீடரை லிஸ்டாக மாற்றி லைன்ஸில் போடு. என்ன ஆகிறது அப்பொழுது? இதுதான் ஃபைல். இதை படித்தால் உங்களுக்கு ஒவ்வொரு லைனாக வரும். 1 2 3 4 5 6 என்று வரும். அதில் இந்த மூன்றாவது லைனில் இதோ 0 1 2 3 இதோ இருக்கு பாருங்கள், அதான் லைன்ஸ் 3. அதில் இந்த புது தரவை போட்டுக்கொள்ள வேண்டும். ரோ என்பது லிஸ்ட். 3 மீனா பெங்களூர். எனவே துருவ் பெங்களூர் எடுத்து விட்டு மீனா பெங்களூரை போட வேண்டும். எனவே இந்த லைன்ஸ் 3 இந்த ரோவை போட்டால் உங்களுக்கு இதுவாக மாறிவிடும். சரி, இப்பொழுது அந்த லைன்ஸை நாம் எழுத வேண்டும். யூஸ் வித் ஸ்டேட்மெண்ட் அகைன். Open the student CSV for writing purposes as write file. அதிலிருந்து CSV ரைட்டரை பயன்படுத்தி ரைட்டர் ஆப்ஜெக்டை உருவாக்கி அந்த ரைட்டரை வைத்துக்கொண்டு write rows using lines. இதோ நாம் செய்த லைன்ஸை இங்கே எழுதிவிட வேண்டியதுதான். எனவே இந்த ஃபைல் இப்படி ஆகிவிட்டது. எனவே ரீட் ஃபைல் க்ளோஸ், ரைட் ஃபைல் க்ளோஸ் மூடிய பிறகு student.csv நீங்கள் திறந்தால் உங்களுக்கு துருவ் பெங்களூர் என்பது மீனா பெங்களூர் என்று மாறி இருக்கும். எனவே இது மாடிஃபைங் an existing file, இருக்கும் கோப்பை மாற்றி அமைத்த ஒரு எளிய ப்ரோக்ராம். அடுத்து ரைட்டிங் டு a file with quotes, அது மேற்கோள் குறிகளுடன் ஒரு கோப்பை உருவாக்குதல். இதுதான் தரவு. இந்த தரவை நாம் ஒரு ஃபைலில் எழுத வேண்டும். வழக்கமாக எழுதுவது என்றால் இப்படித்தான் இருக்கும். ஆனால் இந்த கொட்டேஷனோடு எழுத வேண்டும். இதோ பாருங்க, மேற்கோள் குறிகளோடு எழுத வேண்டும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இந்த டயலெக்ட் ரெஜிஸ்டர் செய்யும் பொழுது, அதாவது ரெஜிஸ்டர் டயலெக்ட் என்று சொல்லும் பொழுது மை டயலெக்ட் என்று நாம் உருவாக்குகிறோம். அங்கு இவ்வாறு நீங்கள் மாற்றிவிட வேண்டும். quoting equals csv.quote all என்று சொன்னால் நீங்கள் எழுதும் பொழுது உங்களுக்கு இந்த கொட்டேஷனோடு, அதாவது டபுள் கோட்டோடு எழுதும். எழுதுவதற்கு முன்னால் வழக்கம் போல அந்த ஃபைலை திறந்து for writing purposes அதை வைத்துக்கொண்டு ஒரு டயலெக்ட் நாம் அங்கு குறிப்பிட்டு மை டயலெக்ட் ஏற்கனவே நாம் செய்ததுதான். இது போல ஒவ்வொரு ரோவாக நாம் எழுதியிருக்கிறோம். இங்கே இதோ இந்த இன்ஃபோவிலிருந்து ஒரு ரோ என்றால் முதல் லிஸ்ட், அடுத்தது இரண்டாம் லிஸ்ட், அடுத்தது மூன்றாவது லிஸ்ட், ஒன்று ஒன்றாக இதோ ரைட் ரோ என்று ஒவ்வொரு லிஸ்டாக எடுத்து எழுதியிருக்கிறோம். இவ்வாறு எழுதும்போது நமக்கு இந்த கொட்டேஷனோட வரும். முடிந்த பிறகு ஃபைலை க்ளோஸ் செய்துவிட வேண்டும். இங்கே நான் என்ன காட்டுகிறேன் என்றால், இது இல்லாமல் இந்த நிரலை நீங்கள் ஓட்டினால் உங்களுக்கு இப்படி வரும். இந்த மேற்கோள் குறிகள் இருக்காது. எனவே நாம் இவ்வாறு குறிப்பிட்டு இருப்பதால் நமக்கு இங்கே மேற்கோள் குறிகளும் சேர்ந்து வருகின்றன. அடுத்து நான் ஒன்று இங்கே போட்டிருக்கிறேன். இதோ எஃபெக்ட் ஆஃப் டபுள் கோட்ஸ். நமக்கு இது போல டபுள் கோட்ஸ் வேண்டுமென்றால் நான் ஸ்லாஷை பயன்படுத்தியிருக்கிறேன். இதோ இந்த SNO இப்படி இருப்பது இப்படி வந்திருக்கிறது. நான் இதை இப்படி மாற்றி எழுதினால் நமக்கு இப்படி வரும். சரி, நாம் அடுத்த எடுத்துக்காட்டை பார்ப்போம். நாம் சொன்னோம் எப்பொழுதுமே காமா வில் பி தி டிலிமிட்டராக இருக்கும், டிஃபால்ட் ஆக இருக்கும் என்று சொன்னோம். அதை மாற்றலாம். இங்கே பாருங்கள், டயலெக்ட் நாம் ஒன்றை உருவாக்கும் பொழுது இதோ டிலிமிட்டர் என்று இவ்வாறு செங்குத்து கோட்டை காட்டினால், செங்குத்து கோட்டை குறிப்பிட்டால் நமக்கு அவுட்புட் வரும்பொழுது இது போல வரும். வழக்கமாக நீங்க ஒன்றும் சொல்லவில்லை என்றால் உங்களுக்கு கமா வரும். இதோ எல்லாவற்றையும் பார்த்திருக்கலாம் நீங்கள், எப்பொழுதுமே கமா வரும். அந்த கமா வேண்டாம் என்றால் உங்களுக்கு இது போல அந்த கமாவுக்கு பதிலாக உங்களுக்கு செங்குத்து கோடுகள் வேண்டும் என்றால் நீங்கள் அதை இங்கே குறிப்பிட வேண்டும். delimiter equals this vertical line என்று போட்டுவிட்டு இதோ அந்த ஒரு ஃபைலை திறந்து for writing purposes நீங்கள் ரைட்டர் ஆப்ஜெக்டை உருவாக்கி எழுதிர்களானால், இதை அதில் எழுதிர்களானால் இங்கே உள்ள கமாவுக்கு பதிலாக உங்களுக்கு செங்குத்து கோடுகள் விழும் அங்கே. சரி, அடுத்து பலமுறை கேட்டு இருக்கிறோம், ரைட், ஏன் இங்கே blank lines வெற்றிடங்கள் வருகின்றன என்று. அதை பற்றி தான் இது. பக்கம் 262. இதோ இந்த டேட்டா. இந்த டேட்டாவை நாம் ஃபைலில் எழுத போகிறோம். வழக்கம் போல ஒரு டயலெக்டை உருவாக்க வேண்டும், மை டயலெக்ட். அதில் நீங்கள் டிலிமிட்டர் என்பது வெர்டிக்கல் லைன் என்று போட்டால் உங்களுக்கு வெர்டிக்கல் லைன் வரும் என்று சொன்னோம். இங்க லைன் டெர்மினேட்டர் /n என்று போட்டால் உங்களுக்கு /n வரும்.
வழக்கமாக நீங்கள் ஒன்றும் சொல்லவில்லை என்றால் /r/n என்பது லைன் டெர்மினேட்டர். லைன் டெர்மினேட்டர் என்றால் இங்கிருந்து தொடங்கி இதை முடிந்துவிட்டு வருவது. நாம் முன்பு சொன்னது மாதிரியே இதை நாம் சொல்லவில்லை என்றால் டிஃபால்ட் லைன் டெர்மினேட்டர் will be /r/n. /r என்றால் முதல் காலத்திற்கு வா என்று அர்த்தம், ரிட்டர்ன், கேரேஜ் ரிட்டர்ன். /n என்றால் அடுத்த வரிக்கு போ. அதனால்தான் நமக்கு இங்கே இப்படி வந்து இப்படி போகும்பொழுது ஒரு இடம் உருவாகின்றது. இது வேண்டாம் என்றால் நாம் இதை மாற்ற வேண்டும். இப்படி மாற்றிவிட்டால் இப்படி பிரிண்ட் பண்ண பிறகு உங்களுக்கு இங்கே வந்து இங்கே நின்றுவிடும். எனவே நமக்கு வழக்கமாக வருகின்ற இடைவெளி வராது. லைன் டெர்மினேட்டர் would be /n. You open the file for writing, then you write the data, then close the file. அடுத்து இந்த டேட்டாவை இந்த மேற்கோள் குறிகளோடு எழுதலாம். நான் சொன்னது போல இது ஒரு பாருங்கள், மேற்கோள் குறிகளோடு எழுதலாம். அந்த மேற்கோள் குறிகள் என்னவாக இருக்க வேண்டும் என்றும் நாம் சொல்லலாம். So when you create a dialect, delimiter will be vertical bar. இதோ vertical bar. Quoting, I've turned on the quoting. So எல்லாத்தையும் கோட் போடணும், மேற்கோள் குறிகள் போட வேண்டும். ஆனால் எந்த எழுத்தை வைத்துக்கொண்டு மேற்கோள் குறிகள் போட வேண்டும் அதை நீங்கள் சொல்லலாம் இங்கே. So quote character, அதாவது quote char will be anything that you specify. Q char என்று போட்டிருக்கிறேன். Q char can be anything. So இந்த ப்ரோக்ராம் என்ன செய்கிறது? List I define which is the data. என்ன கோட் கேரக்டர் வேண்டும் என்று கேட்கின்றது. நான் சிங்கிள் கோட் அடிக்கிறேன். இதோ அதை வைத்துக்கொண்டு இங்கே அந்த சிங்கிள் கோட்டை போட்டு it creates a dialect. திருப்பி open a file for writing and then create a writer using the dialect, then write the data. The data எழுதும்பொழுது இங்கே என்ன இருக்கிறதோ அதை போடும். இங்கே என்ன கொடுத்திருக்கிறேன்? கோட் கொடுத்திருக்கிறேன். எனவே இந்த கோட்டை வைத்துக்கொண்டு இது உருவாக்கும். நான் லைன் டெர்மினேட்டரை போடவில்லை, எனவே தான் இங்கே இடம் வந்திருக்கிறது. ஏதோ லைன் டெர்மினேட்டருக்கு இல்லையா, அதை நான் இங்கே குறிப்பிடவில்லை. 1, 2, 3 இடங்களில் இடைவெளி வந்திருக்கின்றது. சரி, முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது கோட் கேரக்டர் சிங்கிள் கோட். இந்த நிரலை மீண்டும் ஓட்டி இருக்கிறேன். ஓட்டும் பொழுது கேட்கிறது என்டர் கோட் கேரக்டர் தட் யூ வாண்ட். நான் இந்த ஹேட், அதாவது கேரட் சிம்பிள் அடித்திருக்கிறேன். எனவே அந்த கேரட் சிம்பிளை வைத்துக்கொண்டு இது எழுதுகிறது. அப்பொழுது இங்கே கேரட் சிம்பிள் வருகின்றது அங்கே. சரி, இந்த ப்ரோக்ராமை திருப்பி ஓட்டுகிறேன். இப்பொழுது நான் ஹேஷ் கொடுத்திருக்கிறேன் as a கோட் கேரக்டர். அந்த கோட் கேரக்டரை வைத்துக்கொண்டு இது எழுதுகின்றது. எங்க கோட் இருக்கிறது அங்கெல்லாம் ஹேஷ் போட்டிருக்கும். எனவே நாம் கோட் சார் என்பதற்கு நீங்கள் மதிப்பு கொடுத்தால் அதை வைத்துக்கொண்டு இது நமக்கு அவுட்புட் ஃபைலை கொடுக்கும். அடுத்து writing a dictionary to a file. இது ஒரு சிறு எடுத்துக்காட்டு. பக்கம் 263. இது ஒரு data which is a list containing dictionaries. இது ஒரு டிக்ஷனரி, இது ஒரு டிக்ஷனரி, இது ஒரு டிக்ஷனரி. மொத்தம் 3 டிக்ஷனரிகள். So data is a list containing 3 dictionaries. இந்த டிக்ஷனரியை ஒரு ஃபைலில் எழுத வேண்டும். டிக்ஷனரி எப்படி இருக்குது பாருங்கள். Mountain is the key, Everest is the value, height is the key and 8848 is the value. So எல்லா டிக்ஷனரியிலும் mountain is the key and height is the key. இப்படியான டேட்டாவை நாம் இங்கே எழுத வேண்டும். இந்த ஃபைல் peak.csv. எனவே நீங்கள் peak.csv ரைட்டிங்காக திறக்க வேண்டும். and then using dict writer, இந்த CSV யில் இருக்கும் dict writer பயன்படுத்தி இந்த ஃபைலை வைத்துக்கொண்டு இந்த field names கொடுக்க வேண்டும். field names equals fields. இது mountain height, அதாவது keys. These are the keys. keys நீங்கள் கொடுத்தால் நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிடைக்கும். அந்த ஆப்ஜெக்டை வைத்துக்கொண்டு ரைட் ஹெடரை பயன்படுத்தி இதை எழுதும். அடுத்து ரைட் ரோஸை பயன்படுத்தி மற்றவற்றை எழுதும். இவற்றை எல்லாம் எழுதும். அதற்கு பிறகு இந்த ஃபைலை நாம் க்ளோஸ் செய்துவிட வேண்டியதுதான். இதில் நாம் என்ன கவனிக்க வேண்டும்? ஃபீல்ட்ஸை நாம் முதலில் உருவாக்க வேண்டும். ஸோ மவுண்டன் என்பது இந்த காலத்தை குறிக்கும், ஹைட் என்பது இந்த காலத்தை குறிக்கும். சரி, அடுத்த எடுத்துக்காட்டு writing a dictionary to a file with custom dialects. அதாவது தனிப்பயன் dialects உடன் டிக்ஷனரியை CSV கோப்பாக எழுதுதல். So using custom dialect. இதுதான் custom dialect. நாம் ஒரு dialect உருவாக்குகிறோம். அதுதான் custom dialect. அதனுடைய பேர் my dialect. அதில் எவ்வாறு டிக்ஷனரியை பயன்படுத்துவது என்பதுதான். ஏதோ ஒரு டயலெக்டை நாம் உருவாக்கி இருக்கிறோம். யூசிங் ரெஜிஸ்டர் டயலெக்ட் என்கின்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்தி ஒரு டயலெக்டை உருவாக்கி இருக்கிறோம். அதில் delimiter will be vertical line, quoting will be double quote default. Okay, so you open a file for writing. This is the file. You open this for writing, and so initially it is empty. In the data இங்கிருந்து வருகின்றது. சரி, field names, name and grade. இதோ இந்த field names இன்னும் எழுதவில்லை.
So create a writer using dict writer. So you create a writer using the file, CSV file, then file. Field names as this in the list. Name, grade, dialect is a dialect that was created. மூன்றையும் வைத்து create a writer object. Then the writer object பயன்படுத்தி கொண்டு write a header. இதை எழுது. Then write rows. இதுதான் டேட்டா. அதில் ஒரு டிக்ஷனரி, ரெண்டு, மொத்தம் 3 டிக்ஷனரி. ஒவ்வொரு டிக்ஷனரியும் ஒரு வரியாக எழுதிவிட வேண்டும். அவ்வாறு எழுதும்போது இந்த நேமுக்கு கீழே அனு, கிரேட் பி, கிரேட் பி நேம் அனு என்பதை அனுபி என்று போட்டிருக்கிறது. அதுபோல கிரேட் ஏ நேம் பீனா என்பதை பீனா என்று போட்டிருக்கிறது. கிரேட் சி நேம் தருண் என்பதை தருண் சி என்று போட்டிருக்கின்றது. எனவே இந்த எடுத்துக்காட்டு எவ்வாறு ஒரு டிக்ஷனரியை நம்முடைய டயலெக்டை வைத்துக்கொண்டு எழுதுவது. நம்முடைய டயலெக்ட் என்ன? வெர்டிக்கல் லைன் போடு, கோட் போடு என்பதுதான். அடுத்து இங்கு read from user the data and write a file. நாம் யூசரிடமிருந்து தரவுகளை பெற்று ஒரு ஃபைலில் எழுதியிருக்கிறோம். அந்த ஃபைல் பெயர் dynamicfile.csv. Import CSV, open a file W for writing purposes, and then create a writer object. Then collect data. This is a loop. Collect data. என்ன கேட்கிறோம்? பேர் என்ன? நிவேதிதா. அடுத்து டேட் ஆஃப் பர்த், என்ன இடம், என்ன ஊர், சென்னை. மூன்றையும் சேமித்து நேம், டேட், பிளேஸ் என்று அழைத்து ஒரு லிஸ்டாக மாற்றி ரைட் ரோ இன்டு W, அதாவது இந்த ஃபைல் அடித்தாகிவிட்டது. Do you want to enter any more input? Yes or no? நான் yes என்று அடித்திருக்கிறேன். Answer is yes. So ask name, date, place. name, date, place. Then right row. அடித்தாகிவிட்டது. right row என்னால் எழுத வேண்டும், இங்கே பிரிண்ட் செய்வதில்லை. அடுத்து date. Yes. Go back and collect right third row. And do you want to enter more? No. வெளியே வந்து you close. ஃபைலை க்ளோஸ் செய்தாகிவிட்டது. நான் இந்த ஃபைலை திருப்பி திறக்கிறேன். Open the file dynamicfile.csv for reading purposes. Create a reader object and read and print. Okay, read and print. க்ளோஸ் செய்துவிட்டு திருப்பி நாம் இந்த ஃபைலை திறக்க வேண்டும். If you open the file manually, உங்களுக்கு இது போன்று வரும். இது பாருங்கள், இங்கே பிரிண்ட் செய்யும் பொழுது நமக்கு லிஸ்டாக வருகின்றது. ஏனென்றால் ஒவ்வொன்றும் லிஸ்ட் தான். ஆனால் நீங்க ஃபைலை திறக்கும் பொழுது ஃபைலுக்குள் இருப்பது லிஸ்ட் இல்லை, ஃபைலுக்குள் இருப்பது ஸ்ட்ரிங்ஸ். ஒன்று ஒரு ஸ்ட்ரிங் ஆக இருக்கிறது வித் டிஃபால்ட் டெலிமிட்டர். சரி, இதிலிருந்து எப்படி ஒரு யூசரிடமிருந்து தரவுகளை வாங்கி கோப்புக்குள் எழுதுவது என்று நாம் கற்றுக்கொண்டோம். அடுத்து reading 2 files at the same time, calculating average marks. இது நானாக எழுதியது. இது 2 ஃபைல்கள் இருக்கின்றன. sample 22 files 1.txt, sample 22 files 2.txt. இரண்டும் டெக்ஸ்ட் ஃபைல்கள், CSV ஃபைல்கள். ஏற்கனவே நாம் பார்த்ததெல்லாம் CSV ஃபைல்கள், இவையெல்லாம் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ். இந்த டெக்ஸ்ட் ஃபைல்ஸை நான் திறக்கிறேன். with statement open this file and call it F1 and open this file and call it as F2. ஒன்றுக்கும் நான் ரீடரை உருவாக்குகிறேன். So csv.reader for F1, call it reader 1, and for F2, call it reader 2. Reader 1 is now referring to this. Reader 2 is this. Next reader 1 என்றால் skip the first line. So come here. அதே போல next reader 2, skip the first line, come here. For row 1 and row 2, zip reader 1, reader 2. Now ரீடர் 1 ரீடர் 2 ஜிப் செய்த பிறகு ரோ 1 ரோ 2 நீங்க எடுத்தீர்களானால் அது இப்படி இருக்கும். இது ரோ 1 ஆக இருக்கும், இது ரோ 2 ஆக இருக்கும். அது பிரிண்ட் செய்திருக்கிறேன் நான். ரோ 1 என்பது என்ன? இது. ரோ 2 என்பது என்ன? இது. எனவே இந்த ரோ 1 பெயர் இருக்கிறது, அவருடைய ரோல் நம்பர் இருக்கிறது. அதை இரண்டையும் நாம் இதிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். மதிப்பெண்கள் ரோ 2 இருக்கின்றன. எனவே ரோ 2 0 1 2 ரோ 2 0 1 2 இது மூன்றையும் கூட்டி 3ஆல் வகுத்தால் நமக்கு சராசரி வரும். இவையெல்லாம் ஸ்ட்ரிங்ஸ். எனவே அவற்றை இன்டிஜராக மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த சராசரி எடுத்து நாம் பிரிண்ட் செய்ய வேண்டும். ஆவரேஜ் இஸ் பிரிண்டட். எனவே நம்பர் பெயர் ஆவரேஜ், இது மூன்றையும் இங்கே பிரிண்ட் செய்ய வேண்டும். அடுத்து ரோ 1 ரோ 2 இது. அதிலிருந்து எண்களை எடுத்து சராசரியை கண்டுபிடித்து இதை அடித்து விட வேண்டியதான். அதுபோல இது. எனவே இந்த எடுத்துக்காட்டில் 2 ஃபைல்களை படித்து அதில் உள்ள தரவுகளை எடுத்து ஒரு சில கணக்கீடுகள் செய்து எவ்வாறு வெளியீடு செய்வது
என்று காட்டியிருக்கிறோம். இதற்கு zip என்கின்ற ஒரு ஃபங்க்ஷனை பயன்படுத்தியிருக்கிறோம். அதிலிருந்து எவ்வாறு 2 லிஸ்டுகளை 2 ரோவை எடுப்பது என்றும் காட்டியிருக்கிறோம். எல்லாம் முடிந்த பிறகு நாம் ஃபைல்களை மூடிவிட வேண்டியதுதான். இந்த ஃபைலையும் இந்த ஃபைலையும் மூடிவிட வேண்டும். அவ்வளவுதான் இந்த எடுத்துக்காட்டு. அடுத்து நான் ஒரு சிறு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்திருக்கிறேன். ஸ்டூடெண்ட் டேட்டா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஒரு பயிற்சி. ஒரு சில மாணவர்களின் பதிவெண்கள், பெயர்கள், மதிப்பெண்கள் ஆகியன கொடுக்கப்பட்டுள்ளன. இதோ பதிவெண்கள், பெயர்கள், மதிப்பெண்கள் ஆகியன கொடுக்கப்பட்டுள்ளன. அம்மதிப்பெண்களின் சராசரியை கண்டுபிடிக்க வேண்டும். இதோ இதனுடைய சராசரியை கண்டுபிடிக்க வேண்டும். யார் யார் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்று அறிந்து பெயர்கள் மற்ற விவரங்கள் அனைத்தையும் பெயர்கள் அடிப்படையில் அகரவரிசை படித்து வெளியீடு செய்ய வேண்டும். இதோ இதுதான் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை நான் இங்கே வெளியிட்டிருக்கிறேன். இது ஆவரேஜ். அடுத்து ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் இன் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் அக்கார்டிங் டு த நேம். இதோ அமுதன், அல்லி, ஆனன், எழில், கிண்ணன். இது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் வரும் அகரவரிசையில். இங்கே அகரவரிசை கிடையாது, இது கண்ட வரிசையில் வருகின்றது. இங்கே அகர வரிசையில் போட வேண்டும். அத்துடன் முதல் மாணவர் யார் என்பதையும் கண்டு வெளியீடு செய்ய வேண்டும். இதுதான் முதல் மாணவர், இதை எழுத வேண்டும். அப்புறம் யார் யார் பாஸ் செய்திருக்கிறார்கள், ஃபெயில் ஆகியிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். 50 அல்லது அதற்கு மேல் உள்ளவர்கள் பாஸ், மற்றவர்கள் ஃபெயில். இதோ 45 ஃபெயில், 94 பாஸ். இதோ 45, 38 இவர்கள் எல்லாம் ஃபெயில். இதையும் நாம் குறிப்பிட வேண்டும். எனவே கொடுக்கின்ற கோப்பை வைத்துக்கொண்டு இதை நீங்கள் உருவாக்க வேண்டும். முதலில் இதை அப்படியே பிரிண்ட் செய்ய வேண்டும். இங்கே content of the file marklist.tamil.csv. இதுதான் marklist.tamil.csv. இதை அப்படியே படித்து முதலில் பிரிண்ட் செய்துவிட்டு இதையெல்லாம் கணக்கிட்டு நாம் அடிக்க வேண்டும். கொஞ்சம் எளிதுதான். ஸ்டூடெண்ட் டேட்டா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்று நான் அழைத்திருக்கிறேன். பார்ப்பதற்கு கொஞ்சம் கடினமாக இருப்பது போல் தெரிந்தாலும் கொஞ்சம் எளிதுதான். இதுதான் முதலில் மெயின் கோட். இதில் read file என்பதற்கு ஒரு ஃபங்க்ஷன், print contents, display average, get pass or fail, print alphabetical order, get top students. இதுதான் மெயின் ப்ரோக்ராம். இந்த மெயின் ப்ரோக்ராமை முதலில் பார்ப்போம். இதுதான் இந்த மெயின் ப்ரோக்ராம், மெயின் கோட். முதலில் இந்த ஃபைலுடைய பெயர் marklist.tamil.csv. இதோ அதுக்கு ஒரு பெயர் கொடுத்து விடுவோம். இதுதான் ஃபைல் நேம். Let's read the file. அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? ரீட் ஃபைல் என்கின்ற இந்த ஃபங்க்ஷனை நான் கூப்பிட்டிருக்கிறேன். சரி, அதை கூப்பிட்டு அதை படித்து நமக்கு ஒரு லிஸ்ட் கொடுக்கிறது. இவற்றை எல்லாம் படித்து ஒரு லிஸ்ட் கொடுக்கிறது. அந்த லிஸ்டை நான் பிரிண்ட் செய்ய வேண்டும். எப்படி? பிரிண்ட் கான்டென்ட்ஸ் என்கின்ற ஒரு ஃபங்க்ஷன். இதை பயன்படுத்தி நான் பிரிண்ட் செய்கிறேன். இதோ கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வருவோம். சரி, முதலில் படி, பிறகு அதை பிரிண்ட் செய். இது போல பிரிண்ட் செய். அடுத்து ஒரு கோடு கிழி. இதோ கோடு கிழித்தாகிவிட்டது. அடுத்து இந்த படித்த தரவுகளை வைத்துக்கொண்டு, அது லிஸ்ட் 1 இருக்கிறது, அதை வைத்துக்கொண்டு டிஸ்பிளே தி ஆவரேஜ், ஃபைண்ட் தி ஆவரேஜ் அண்ட் டிஸ்பிளே. இதோ இவ்வாறு, அதாவது இந்த எண்கள் எல்லாம் எடுத்து கூட்டி வகுத்தால் நமக்கு சராசரி வரும். அதை இது செய்யும். அடுத்து பாஸ் ஆஃப் ஃபெயில் என்று கண்டுபிடி. பாஸ் மார்க் 50 அதை கொடுத்து அந்த லிஸ்டையும் கொடுத்து இந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டால் அது யார் பாஸ் யார் ஃபெயில் என்று சொல்லும். இவ்வாறு போட்டுவிடும், யார் பாஸ் யார் ஃபெயில் என்று. அது கணக்கிட்டு லிஸ்ட் 2 என்று நமக்கு ஒன்று கொடுக்கும். அந்த லிஸ்ட் 2 வைத்துக்கொண்டு அகர வரிசைப்படுத்து. அப்படியே பிரிண்ட் செய்யாதே, பிரிண்ட் இன் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். இவ்வாறு பிரிண்ட் செய். அதற்கு நான் இந்த ஃபங்க்ஷனை பயன்படுத்தி கொண்டேன். சரி, இவ்வாறு அகர வரிசைப்படுத்தி நமக்கு பிரிண்ட் செய்துவிடும். அடுத்து அகர வரிசைப்படுத்திய பிறகு அந்த அகர வரிசைப்படுத்தப்பட்ட லிஸ்டை நமக்கு கொடுக்கும். அதை நான் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் என்று கூப்பிடுகிறேன் என்று அழைக்கிறேன். அந்த ஸ்டூடெண்ட் லிஸ்டை கொடுத்து கெட் டாப் ஸ்டூடெண்ட், முதல் மாணவர் யார் என்று கண்டுபிடிக்க சொல்லி இந்த ஃபங்க்ஷனை கூப்பிடுகிறேன். இது இந்த லிஸ்டை எடுத்துக்கொண்டு யார் டாப் ஸ்டூடெண்ட்ங்க அல்லி என்று கண்டுபிடிக்கின்றது. அந்த டாப் ஸ்டூடெண்டை அது பிரிண்ட் செய்கின்றது. அவ்வளவுதான். எனவே இந்த மெயின் கோட் என்பது read the file, print the contents, display the average, get pass or fail, print alphabetical order, get top student, display the top student. அவ்வளவுதான். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபங்க்ஷன். மிக எளிது. இதை கொடுத்து இதை ஓட்டினால் நமக்கு இது வரும். இப்பொழுது ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் சொல்லிவிட்டால் நமக்கு இந்த ப்ரோக்ராம் எவ்வாறு வேலை செய்கின்றது என்று தெரிந்துவிடும். இது ஒவ்வொன்றாக பார்ப்போம். சரி, read file. So given a file name, it has to read. We import IO, import CSV, and so using with statement you open the file for reading purposes with the encoding. ஏன் encoding? ஏனென்றால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஃபைலில் தமிழ் எழுத்துக்கள் இருக்கின்றன. எனவே நமக்கு encoding தேவை. So open a file and call it F. Using F and reader function create a reader, and from the reader ஒவ்வொரு ரோவாக எடுத்து ஒரு பெரிய லிஸ்ட் தயார் செய். இதோ இந்த ரோவை எடு, அடுத்து எடு, அடுத்து எடு, அடுத்து எடு, எல்லாவற்றையும் எடுத்து ஒரு பெரிய லிஸ்டாக தயார் செய். எல்லாவற்றையும்
L1 இல் போடு. L1 இல் போட்டால் என்ன வரும் உங்களுக்கு? இப்படி வரும். இது ஒரு லிஸ்ட், இது ஒரு லிஸ்ட், இது ஒரு லிஸ்ட். இதோ பாருங்க, இது ஒரு லிஸ்ட். இதான் முதல் ரோ. இப்படியே இது கடைசி ரோ. டாட் 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 இதெல்லாம் நடுவில் வரும். நான் முதல் ரோவையும் கடைசி ரோவையும் தான் காட்டியிருக்கிறேன். இப்படி வரும். எனவே ஒவ்வொரு ரோவாக எடுத்து L1 இல் போட்டு அந்த L1 ஐ கொடு என்ற அர்த்தம். அதற்கு முன்பாக அந்த ஃபைலை க்ளோஸ் செய்து விடு. We opened it for reading and closed it. எனவே இதை கூப்பிட்டால் நமக்கு L1 கொடுக்கும். L1 இப்படி கொடுக்கும். அடுத்து என்ன செய்கிறோம்? print contents சொன்னோம் இல்லையா? இது என்ன செய்கிறது? இதை படித்து இது போன்று கொடுக்கும். அதை இதற்கு கொடுக்க வேண்டும். print contents அந்த லிஸ்ட்டை கொடுக்க வேண்டும். ஃபைல் நேமையும் கொடுக்க வேண்டும். இதோ அந்த லிஸ்ட்டை கொடுத்தால் இந்த லிஸ்ட் தான் இதற்கு போகிறது. இதோ கொடுத்திருக்கிற பாருங்க. அந்த ஃபைல் நேம் என்பது இது மார்க் லிஸ்ட் டனல், அதையும் கொடுக்க வேண்டும். உடனே இது என்ன செய்கிறது? கான்டென்ட் ஆஃப் தி ஃபைல் என்று சொல்லி ஃபைல் நேம் அடிக்கின்றது. அடுத்து இந்த லிஸ்ட்ல இருந்து ஒவ்வொரு லிஸ்டாக எடுத்து பிரிண்ட் செய்கின்றது. see for element in input list print element ஒன்றாக எடுத்து அடிக்கின்றது. எனவே இப்படி இருந்த ஃபைல் பொழுது இவ்வாறு அடிக்கப்பட்டிருக்கின்றது. சரி, அது முடிந்தது. அதற்கு பிறகு ஒரு கோடு கிழித்து விட வேண்டும். டிஸ்ப்ளே ஆவரேஜ், இந்த லிஸ்டை கொடுத்து டிஸ்ப்ளே ஆவரேஜ் எப்படி ஆவரேஜ் கண்டுபிடிப்பது? இதோ அந்த லிஸ்ட், அதே லிஸ்ட் தான். இதை பாருங்கள், இதே லிஸ்ட் தான். அதை இங்கே கொடுத்திருக்கிறோம். டிஸ்ப்ளே ஆவரேஜ் கொடுத்தால் இந்த ஃபார் லூப் என்ன செய்கிறது? இவற்றை எல்லாம் எடுத்து கூட்டி ஆவரேஜ் கண்டுபிடிக்கின்றது. எவ்வாறு கூட்டுகிறது? டோட்டல் இஸ் 0. so take a list. okay, அந்த லிஸ்டில் இரண்டாவது லொகேஷன் 0 1 2. so take a list, call it list 1. அப்ப the list 1 என்பது முதலில் இது. அதில் list 1 2 என்றால் 54. இது 54 string. அது இன்டிஜராக மாற்றி டோட்டலில் போட்டு கூட்டு. அந்த விடையை டோட்டலில் போடு. அடுத்து லிஸ்டை எடு. இது அதில் இருக்கின்ற எண்ணை எடுத்து மாற்றி டோட்டலில் கூட்டு. இப்படியே கூட்டிக் கொண்டே போனால் நமக்கு இந்த மதிப்பெண்களின் மொத்த மதிப்பு வரும் டோட்டலில். ஃபார் லூப் விட்டு வெளியே வரும்பொழுது டோட்டல் டிவைடட் பை தி லெங்த் ஆஃப் இன்புட் லிஸ்ட். இன்புட் லிஸ்ட் நீளம் எவ்வளவு? இவ்வளவு. எத்தனை எண்கள் இருக்கின்றன என்று தெரியும், எத்தனை மதிப்பெண்கள் இருக்கின்றன என்று தெரிய வரும். அதனால் நீங்கள் வகுத்தால் நமக்கு ஆவரேஜ் வரும். அந்த ஆவரேஜை பிரிண்ட் செய்துவிட வேண்டியதுதான். இதோ பிரிண்ட் செய்தாகிவிட்டது. then you return, nothing to return, you simply return. அடுத்து என்ன? கெட் பாஸ் ஆர் ஃபெயில். அதே இன்புட் லிஸ்ட் அதே தான் படித்தது. அது எங்கே கொடுத்து விட்டு பாஸ் மார்க் 50 என்று சொல்லி ஆகிவிட்டது. ஏற்கனவே 50 பாஸ் மார்க்கை வைத்துக் கொண்டு யார் யார் பாஸ் செய்திருக்கிறார்கள் என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இதோ இவர் பாஸ். அதை எவ்வாறு எழுதியிருக்கிறோம்? இதோ இப்படி எழுதியிருக்கிறோம். இந்த பாஸ் என்பதை கடைசியில் போட்டிருக்கிறோம். இந்த லிஸ்டை எடுத்து இது கடைசியில் பாஸ் என்று போட வேண்டும். அதுபோல இதை எடுத்து இவர் பாஸ் என்றால் கடைசியில் இது. இவர் பாருங்கள், இவர் நன்னன் ஃபெயில், இந்த கடைசியில் நன்னன். இந்த ஒவ்வொரு லிஸ்டையும் எடுத்து கடைசியில் பாஸ் ஆர் ஃபெயில் என்று போட வேண்டும். எவ்வாறு செய்வது? ஒன்று ஒன்றாக எடு. இதை எடு. ஃபார் லூப். so from the input list, that is the input list, take a list out, list 1. இதை எடுத்து இதோ அந்த list 1 2 இது ஒரு கிளிய மார்க். அந்த மார்க்கை இன்டிஜராக மாற்றினா உங்களுக்கு மார்க் கிடைக்கும். அந்த மார்க் பாஸ் மார்க்காக இருந்தால் அல்லது அதிகமாக இருந்தால் பாஸ் என்று சேர். ஓகே, இதான் லிஸ்ட் 1. அந்த லிஸ்ட் 1ல 54 இன்டிஜராக மாற்றினால் 54. 54 is greater than or equal to 50. yes, this is true. anyway இந்த லிஸ்ட் 1ல் பாஸை சேரு. அப்ப இந்த லிஸ்ட் 1 என்பது இப்படி இருக்கும். அதனோட பாஸை சேர்த்தால் இப்படி வரும். இல்லை அவர் ஃபெயில் என்று இருந்தால் அந்த லிஸ்டின் கடைசியில் ஃபெயில் என்று சேர். இதோ anyway இவர் பாஸா ஃபெயிலா என்று நாம் சொல்லியாகிவிட்டது. சொன்ன பிறகு என்ன செய்ய வேண்டும்? என்ன வருகிறதோ இதுவோ அல்லது இதுவோ எதுவாக இருந்தாலும் அதை அவுட்புட் லிஸ்டில் சேர்க்க வேண்டும். அவுட்புட் லிஸ்ட் இஸ் எம்டி. அந்த லிஸ்ட் 2 அதில் சேர்க்க வேண்டும். எனவே கவனிக்க வேண்டும், லிஸ்ட் 1 என்பது இது. ஃபார் லூப்பில் லிஸ்ட் 1 என்பது இது. அதற்கு பிறகு இது ஒன்றொன்றாக. எனவே இது லிஸ்ட் 1 என்றால் இதை இப்படி மாற்றி இருக்கிறோம் அல்லது இப்படி மாற்றி இருக்கிறோம். அந்த மாற்றிய பிறகு அதை லிஸ்ட் 2 என்று கூப்பிடுகிறோம். அந்த லிஸ்ட் 2 எடுத்து அவுட்புட் லிஸ்டில் போட்டிருக்கிறோம். அவ்வளவுதான். எனவே இந்த முதல் லிஸ்டை எடுத்தால் நமக்கு இப்படி வரும் பாஸ். அடுத்து இதை எடுத்தால் இவ்வாறு வரும். இப்படி ஒன்றொன்றாக எடுத்துக்கொண்டே போனால் இதை கடைசியில் எடுக்கும்போது இவ்வாறு வரும். எனவே அவுட்புட் லிஸ்ட் என்பது லிஸ்ட் கண்டெய்னிங் ஆல் திஸ் லிஸ்ட். எனவே நாம் பாஸா ஃபெயிலா என்று கண்டுபிடித்தாகிவிட்டது. அடுத்து இந்த லிஸ்டை இங்கே கொடுத்தால் அது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரை உருவாக்கும். இதோ பாஸா ஃபெயிலா என்கின்ற லிஸ்டை தான் நாம் இதற்கு கொடுக்கிறோம். இது எப்படி ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரை கண்டுபிடிக்கின்றது?
இந்த ஃபங்க்ஷன் print alphabetical order என்ன செய்கின்றது என்றால் ஒரு லிஸ்டை எடுத்துக்கொண்டு இதோ இந்த லிஸ்ட் இதை எடுத்துக்கொண்டு இதை இது போன்று அகர வரிசைப்படுத்துகின்றது. இதோ பாருங்கள், அண்ணன் முதலில் வருகின்றது, இங்கே அண்ணன் வருகின்றது, ஆனால் அடுத்து இங்கே தண்ணன் இருக்கின்றது, இது இங்கே அமுதன் என்று இருக்கின்றது. எனவே இது அகர வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. எதன்படி? பெயரின்படி. பெயர்கள் எல்லாம் அகர வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதை எவ்வாறு செய்வது என்பதுதான் இந்த ஃபங்க்ஷனுடைய வேலை. அதற்கு நாம் ஒரு ஆபரேட்டர் என்கின்ற மாடியூலை பயன்படுத்துகின்றோம். இந்த மாடியூல் இங்கே நாம் இறக்கம் செய்தாகிவிட்டது. இதோ இதை பயன்படுத்துகின்றோம். அதில் ஐட்டம் கெட்டர் என்கின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறது. அந்த ஃபங்க்ஷனுக்கு காலம், அதாவது 1 என்று கொடுத்தால் அந்த 1இல் இருக்கின்ற பொருளை வைத்துக்கொண்டு சார்ட்டிங் செய்யும். எனவே எனக்கு அகர வரிசைப்படி, அதாவது பெயரை வைத்துக்கொண்டு அகர வரிசைப்படுத்த வேண்டும் என்றால் நான் காலம் ஈக்குவல்ஸ் 1 என்று சொல்லுகின்றேன். ஏனென்றால் இது 0, இது 1, இது 2. இதை வைத்துக்கொண்டு அகர வரிசை படுத்த வேண்டும் என்றால் நான் காலம் ஈக்குவல்ஸ் 2 என்று கொடுக்க வேண்டும். இதை வைத்துக்கொண்டு அகர வரிசைப்படுத்துவது என்றால் நான் 3 என்று கொடுக்க வேண்டும். ஏனென்றால் 0, 1, 2, 3. இங்கே நாம் பெயரை வைத்துக்கொண்டு அகர வரிசைப்படுத்துவதால் காலம் ஈக்குவல்ஸ் 1 என்று கொடுத்திருக்கின்றேன். இதை ஐட்டம் கெட்டர் என்கின்ற ஃபங்க்ஷனுக்கு கொடுத்து அது கீ என்று சொல்லிவிட்டால் அந்த கீயை பயன்படுத்திக் கொண்டு இந்த ஃபங்க்ஷன் இதை அகர வரிசைப்படுத்தும். அதுதான் ஐட்டம் கெட்டர். நாம் சொன்னது போல ஆபரேட்டர் என்கின்ற மாடியூலில் இருந்து வருகின்றது. சரி, இவ்வாறு செய்த பிறகு நமக்கு என்ன கிடைக்கும்? இது போல அகர வரிசைப்படுத்தப்பட்டு கிடைக்கும். அதை எடுத்து நாம் ஸ்டூடெண்ட் லிஸ்டில் போட்டுக்கொள்கிறோம். அதனால்தான் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அகர வரிசைப்படுத்தப்பட்டிருக்கும் என்று நான் காட்டியிருக்கிறேன். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் லிஸ்டை நான் இங்கே பிரிண்ட் செய்ய வேண்டும். அதற்கு முன்பாக இதை நான் பிரிண்ட் செய்திருக்கிறேன். ஸ்டூடெண்ட் லிஸ்ட் இன் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். இதோ அடுத்து ஸ்டூடெண்ட் ஐடி, இதோ மார்க்ஸ் பாஸ் ஃபெயில் நேம், இவற்றையெல்லாம் அச்சடித்தாகிவிட்டது. அதற்கடுத்து ஒவ்வொரு வரியாக நான் அடிக்க வேண்டும். அதாவது இதை எடுத்துக்கொண்டு இந்த வரியை அடிக்க வேண்டும். அடுத்து இதை எடுத்துக்கொண்டு அடுத்த வரியை அடிக்க வேண்டும். இப்படியாக கடைசியில் முத்துவை எடுத்துக்கொண்டு இதோ இங்கே அடிக்க வேண்டும். பார்த்தீர்களானால் இது அகர வரிசைப்படுத்தப்பட்டிருக்கும். ஆவில் தொடங்கி மூவில் முடிகின்றது. இங்கே அகர வரிசைப்படுத்தப்படவில்லை. ஏனென்றால் கடைசியில் நன்னன் இருக்கிறது, இங்கே நன்னல் கடைசியில் இல்லை, கடைசிக்கு முன்பாக இருக்கின்றது. எனவே இந்த ஃபார் லூப்பை பயன்படுத்தி இதை நாம் அடித்திருக்கிறோம். எப்படி? ஸ்டூடெண்ட் லிஸ்டில் இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் எடுக்க வேண்டியது, அதாவது ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் என்று எடுத்து இதோ ஒன்று ஒன்றாக அடித்திருக்கிறேன். முதலில் ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் 0. ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் 0 என்ன? இந்த எண்ணை அடிக்க வேண்டியது. அடுத்து ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் 2 என்ன? மதிப்பெண். இதோ மதிப்பெண்ணை அடிக்க வேண்டியது. அதற்கடுத்து ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் 3 என்ன? இதோ பாஸ், அதை அடிக்க வேண்டியது. அதற்கடுத்து ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் 1, அதாவது பெயர், இப்படி அடிக்க வேண்டியது. எனவே இதை கொஞ்சம் மாற்றி அடிக்க வேண்டியது, அவ்வளவுதான். இப்படியே ஒன்று ஒன்றாக செய்து கொண்டு வந்தால் நமக்கு இது கிடைக்கும். அதுதான் இந்த ஃபங்க்ஷனுடைய வேலை. அடுத்த ஃபங்க்ஷனுக்கு போவோம். இதோ இதனுடைய வேலை என்னவென்றால் அகர வரிசைப்படுத்தப்பட்ட லிஸ்டை எடுத்துக்கொண்டு இதில் யார் மிக அதிகமான மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். இது பெயரை வைத்துக்கொண்டு அகர வரிசை செய்யப்பட்டுள்ளது. எனவே யார் அதிகமான மதிப்பெண் வாங்கியிருக்கிறார்கள் என்று நாம் தேடி பார்க்க வேண்டும். அதற்கு நான் என்ன செய்கிறேன் என்றால் இதை மதிப்பெண்களை வைத்துக்கொண்டு அகர வரிசைப்படுத்த வேண்டும். இப்பொழுது பெயரை வைத்துக்கொண்டு அகர வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நான் மதிப்பெண்களை வைத்து அகர வரிசைப்படுத்த வேண்டும். மதிப்பெண்களை வைத்து அகர வரிசைப்படுத்தினால் இப்படி வரும். இதோ இங்கே அண்ணன் வந்திருக்கின்றது, அதற்கு பதிலாக இங்கே அல்லி வரும். ஏனென்றால் அல்லிக்கு 100 மதிப்பெண், அண்ணனுக்கு மதிப்பெண் 54. அண்ணன் இங்கே வருகிறார். இதோ 54. எனவே மதிப்பெண்களை வைத்துக்கொண்டு அகர வரிசைப்படுத்தினால் அல்லி முதலில் வருவார், அடுத்து தாமரை, அடுத்து அமுதன், இப்படி. முத்து கடைசியில் 38 மார்க், அவர் கடைசியில் வருகிறார். சரி, இவ்வாறு செய்து இதில் யார் முதலில் வந்திருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். இதை எடுத்து இங்கே நான் பிரிண்ட் செய்து கொள்கிறேன். அவர்தான் டாப் ஸ்டூடெண்ட். சரி, இதை நான் எவ்வாறு பெறுவது? அதற்கு முன்பு செய்த மாதிரியே நான் சார்ட்டட் ஃபங்க்ஷனை கூப்பிடுகின்றேன். நினைவிருக்கிறதா? இதோ நான் சார்ட்டட் ஃபங்க்ஷனை கூப்பிட்டிருக்கிறேன் பாருங்கள். அதே ஃபங்க்ஷனை நான் இப்பொழுது கூப்பிடுகின்றேன்.
இதற்கு நான் எந்த காலத்தை எடுக்க வேண்டும்? இதோ இந்த காலத்தை எடுக்க வேண்டும். இந்த காலம் 0 1 2 அதை எடுக்க வேண்டும். சோ காலம் ஈக்குவல்ஸ் 2 என்று சொல்ல வேண்டும். ஐட்டம் கெட்டர் காலம் 2 என்று சொன்னால் இதை வைத்துக்கொண்டு அது சார்ட் செய்யும். ஆனால் இது இங்கே சரமாக இருக்கின்றது. இந்த ஸ்ட்ரிங்கை நான் இன்டிஜராக மாற்ற வேண்டும். இதோ இது போல இதை இப்படி எழுத வேண்டும். இதற்கும் என்ன வித்தியாசம்? இங்கே 54 என்பது ஒரு ஸ்ட்ரிங், இங்கே 54 என்பது ஒரு இன்டிஜர். அதுபோல 94 ஒரு இன்டிஜர், இங்கே 94 ஒரு ஸ்ட்ரிங். அதுபோல 38 ஒரு இன்டிஜர், இங்கே 38 ஒரு ஸ்ட்ரிங். எனவே இதிலிருந்து நான் இதை முதலில் பெற வேண்டும். பிறகு இதை நான் சார்ட் செய்யலாம். இதை எவ்வாறு பெறுவது? இதோ அதுதான் இது ஒரு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். உங்களுக்கு தெரியும், இந்த கொடுக்கப்பட்டுள்ள ஸ்டூடெண்ட் லிஸ்டை இதோ அதுதான் இந்த லிஸ்டை நான் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் பயன்படுத்தி இதை பெறுகிறேன். எப்படி? இந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட்ல இருந்து ஒன்றை எடு. இதை எடுத்துக்காட்டாக அது லிஸ்ட் 1 என்று சொல். சோ இதற்கு லிஸ்ட் 1 என்று பெயர். அந்த லிஸ்ட் 1 எடுத்து கன்வெர்ட் செய். இந்த லிஸ்ட் 1 இப்படி இருக்கும், அதை இவ்வாறு செய். அதாவது இந்த லிஸ்ட் 1 இல் இந்த 54 எடுத்து விட்டு இந்த 54 போடு. அது கன்வெர்ட். சோ இந்த லிஸ்ட் 1 இது இரண்டாவது லொகேஷனில் இருப்பதை இன்டிஜராக மாற்றி கொடு என்ற அர்த்தம். அதற்கு நான் கன்வெர்ட் என்கின்ற ஃபங்க்ஷனை குறிப்பிட்டிருக்கிறேன். இதோ கன்வெர்ட். கொடுக்கப்பட்ட லிஸ்ட் காலம் 2. நான் என்ன செய்திருக்கிறேன்? அந்த லிஸ்ட் 1 காலம் 2, அதாவது அது ஒரு ஸ்ட்ரிங். அதை எடுத்து இன்டிஜராக மாற்றி b இல் போடு. அப்போ நமக்கு 54 என்கின்ற இன்டிஜர் கிடைக்கும். திருப்பி லிஸ்ட் 2 இல் அந்த இன்டிஜரை போடு. எனவே என்ன செய்திருக்கிறோம் என்றால் இந்த லிஸ்டை எடுத்து இதை இன்டிஜராக மாற்றி இங்கே போட வேண்டியது. அதுதான் செய்திருக்கிறேன். கொடுத்த லிஸ்டில் அந்த ஸ்ட்ரிங்கை எடுத்து இன்டிஜராக மாற்றி அங்கேயே போடு. லிஸ்ட் 1 போட்டு அந்த லிஸ்ட் 1 கொடு. அப்படி என்றால் இதை நமக்கு கொடுக்கும் பொழுது இந்த லிஸ்ட் 1 நமக்கு இது போல ஆகியிருக்கும். இது எத்தனை முறை செய்ய வேண்டும்? அதை இங்கே செய்ய வேண்டும், இங்கே செய்ய வேண்டும், இப்படி செய்து கொண்டே போக வேண்டும் கடைசி வரை. இப்படி ஒன்றாக செய்து கொண்டே வந்தால் அதுதான் இந்த ஃபார் லூப். லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் ஒன்றாக எடுத்து மாற்றி கொடுக்கும். நமக்கு ஒரு பெரிய லிஸ்ட் கிடைக்கும். அந்த லிஸ்ட் தான் இது பெரிய லிஸ்ட். சரி, அதை ஸ்டூடெண்ட் லிஸ்ட் 1 என்று சொல்லிக் கொள்கிறோம். அந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட் 1 நாம் சார்ட் செய்ய வேண்டும் யூசிங் ஐட்டம் கெட்டர் காலம் 2 with respect to this you have to sort. 54 94 இப்படியே 38 வரை எடுத்துக்கொண்டு இதை சார்ட் செய்ய வேண்டும். சார்ட்டிங் எப்படி? இதோ பாருங்கள், ரிவர்ஸ் ட்ரூ என்று சொன்னால் இறங்கு வரிசையில் சார்ட் செய் என்ற அர்த்தம். இது கொடுக்காமல் விட்டால் ஏறு வரிசை, இவ்வாறு சொன்னால் இறங்கு வரிசை. எனக்கு இறங்கு வரிசையில் கொடு. இறங்கு வரிசை என்றால் மிக அதிகமானது இங்கே இருக்க வேண்டும், அடுத்து அதுக்கு குறைவானது இங்கே இருக்க வேண்டும், அதற்கு அடுத்து குறைவு, இப்படி இறங்கு வரிசை. 100 99 94 54 54 54 54 45 45 38 இறங்கு வரிசை. எனவே ரிவர்ஸ் ட்ரூ என்று போட்டால் இறங்கு வரிசை. அந்த இறங்கு வரிசையை சார்ட்டட் லிஸ்டில் நான் போட்டுக்கொண்டு எனக்கு இது கிடைக்கும் சார்ட்டட் லிஸ்ட். அதை பிரிண்ட் செய்தால் நமக்கு இது கிடைக்கும். ஆனால் நான் பிரிண்ட் செய்யவில்லை. சரி, இந்த சார்ட்டட் லிஸ்டில் முதலில் இருப்பது எடுக்கிறேன். இதுதான் முதலில் இருப்பது, அதான் சார்ட்டட் லிஸ்ட் 0. இது கிடைக்கும். இதை எடுத்து டாப்பில் போட்டு டாப்பை பிரிண்ட் செய்கிறேன். இதோ வந்திருக்கிறது. அவ்வளவுதான். திஸ் கிவ்ஸ் a top student. இன்ட்ரெஸ்டிங். இதுதான் மெயின் ப்ரோக்ராம். முதலில் சொன்னது கொடுக்கப்பட்ட ஃபைல் இதோ இருக்கிறது, அதை கொண்டு ரீட், அடுத்து பிரிண்ட், இதோ பிரிண்ட், அடுத்து ஃபைண்ட் தி ஆவரேஜ் அண்ட் டிஸ்பிளே, இதோ இதை கொடுத்து இதை கண்டுபிடி. அடுத்து பாஸ் மார்க் 50 என்று வைத்துக்கொண்டு இந்த லிஸ்டை எடுத்துக்கொண்டு பாஸ் ஃபெயில் என்று இன்ட்ரோடியூஸ் செய். இதோ பாஸ் ஃபெயில் என்று போட வேண்டும். போட்டு அதை ஆல்பபெட்டிக்கல் ஆர்டராக மாற்றி பிரிண்ட் செய். இதோ பிரிண்ட் செய். அதற்கு பிறகு டாப் ஸ்டூடெண்டை எடுத்து பிரிண்ட் பண்ண. இதோ டாப் ஸ்டூடெண்ட். இதோடு இது முடிவடைகின்றது. அடுத்து உங்கள் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது CSV ஃபைல்ஸ் அண்ட் எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட். இதுவரை நாம் என்ன செய்தோம்? நம்முடைய கோப்புகள் எல்லாம் இது போல இருக்கும். CSV ஃபைலாக இருக்கும், அல்லது டெக்ஸ்ட் ஃபைலாக இருக்கும். ஆனால் பெரும்பாலும் CSV ஃபைலாகத்தான் இருக்கும். இந்த CSV ஃபைலை எவ்வாறு தயாரிப்பது? நீங்கள் நோட் பேடை வைத்துக்கொண்டு இவ்வாறு செய்யலாம். எடுத்துக்காட்டாக இது போன்ற ஃபைல் உங்களுக்கு வேண்டும் என்றால் நோட் பேடிலிருந்து நீங்கள் இதை உருவாக்கலாம். நோட் பேடை திறந்து இவ்வாறு உருவாக்கி அதை CSV எக்ஸ்டென்ஷனோட சேமித்து வைத்துக் கொண்டால் உங்களுக்கு ஒரு CSV ஃபைல் கிடைக்கும். அதற்கு பதிலாக நீங்கள் ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டை திறக்கலாம். எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்டை திறந்து அதில் உங்கள் தரவுகளை புகுத்தலாம். இதோ இதற்கு பதிலாக
இவ்வாறு போடலாம். இங்கே கமா என்று போட வேண்டும், இங்கே கமா என்று போட தேவையில்லை. இப்படியே எழுதிவிட்டு நீங்கள் சேவ் இட் ஆஸ் CSV என்று போட்டால் உங்களுக்கு இது கிடைக்கும். டேட்டா ஃபைல் as a CSV வேண்டும் என்றால் இவ்வாறு நான் ப்ரிப்பேர் செய்து யூ சேவ் இட் ஆஸ் CSV. இதோ இதை நீங்கள் திறந்தால் உங்களுக்கு இப்படி வரும். இங்கே கமா கிடையாது, ஆனால் இங்கே கமா வரும். இதோ இது கமா கிடையாது, இங்கே கமா வரும். இது ஒரு வரி, இது இங்கு வரியாக வரும். எனவே நீங்கள் உங்களுக்கு தரவுகள் வேண்டுமென்றால் இப்படி செய்வதற்கு பதிலாக இப்படி செய்து நீங்கள் CSV ஃபைலாக சேமித்துக் கொண்டால் உங்களுக்கு இப்படி வரும். எனவே CSV ஃபைல் sample1 page 233.csv can be obtained by Excel. மாறாக நீங்கள் இந்த ஃபைலை நோட்பேடை வைத்துக் கொண்டும் திறக்கலாம், எக்ஸலை வைத்துக் கொண்டும் திறக்கலாம். எக்ஸலை வைத்துக் கொண்டு திறந்தால் இப்படி வரும், நோட்பேடை வைத்துக் கொண்டு திறந்தால் இப்படி வரும். உங்கள் புத்தகத்தில் ஒரு சில எடுத்துக்காட்டுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. How do you create CSV file that contains comma with the data? இதுதான் டேட்டா என்று வைத்துக் கொள்ளுங்கள். தரவு கொடுக்கப்பட்டுள்ளது, ரோல் நம்பர், நேம், அட்ரஸ், இப்படியெல்லாம் தரவு இருக்கின்றது. இது ஃபைல் கிடையாது, இது தரவு, டேட்டா கொடுக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து எவ்வாறு நீங்க CSV ஃபைல் உருவாக்குவீர்கள்? இதோ இப்படி, இதோ இதை எழுதிவிட்டு கமா போட்டு விட வேண்டியது, இப்படி எழுதிவிட்டு இப்படி கமா போட்டு விட வேண்டியது, இப்படி எழுதிவிட்டு இப்படி கமா போட்டு விட வேண்டியது. மொத்தத்தில் 1 2 3 4 1 2 3 4 வரிகள். இதில் என்ன பிரச்சனை என்றால் இந்த அட்ரஸில் கமா இருக்கிறது, இதற்கும் இடையே இது ஒரு கமா போடுகிறது. ஓகே, நாம் போட வேண்டும், அப்போதான் CSV ஃபைல் ஆகும். எனவே இந்த வரி எடுத்து இங்கே கமா போட்டிருக்கிறேன், இங்கே கமா போட்டிருக்கிறேன், இங்கே ஒரு கமா இருக்கிறது. அப்ப என்ன செய்வது? அதுக்காக கோட் போடுவேன், கோட் போட்டு விட வேண்டியது. இதோ டபுள் கோட் போட்டுவிட்டால் இதை CSV ஃபைல் என்று நாம் சொல்லலாம். இதை நீங்கள் எக்ஸல் வைத்துக் கொண்டு திறந்தால் இப்படி வரும். இதோ பாருங்கள், இது பார்ப்பதற்கு இது போல இருக்கின்றது. இங்கே நீங்கள் இந்த மேற்கோள் குறிகள் போடவில்லை என்றால் உங்களுக்கு 4 ஐட்டம்ஸ் வந்திருக்கும். 1 2 3 4 என்றாயிருக்கும். ஆனால் இங்கே 3 தான் வந்திருக்கின்றது. ஏனென்றால் இந்த கமா மேற்கோள் குறிக்குள் இருக்கின்றது. எனவே உங்களுக்கு கமா வந்தால் டேட்டாவில் அதை உள்ளடக்குவதற்கு மேற்கோள் குறிகள் பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பாருங்கள், ஒரு சில நேரங்களில் கொடுக்கப்பட்ட தரவு, இதுதான் தரவு, இது ஃபைல் கிடையாது. இந்த தரவில் 2 வரிகள் இருக்கும், ஒரு வரிக்கு மேல் இருக்கும். இதோ பாருங்கள், இது ஒரு வரி, இது ஒரு வரி, ஆனால் இந்த தரவு 2 வரி, கமா இருக்கிறது 2 வரி. அதுபோல இது ஒரு வரி, ஒரு வரி, இங்கே 2 வரிகள், கமா இருக்கிறது இருந்தாலும் 2 வரிகள், அதே போல கமா இருக்கிறது 2 வரிகள். இதை எவ்வாறு நாம் CSV ஃபைலாக மாற்றுவது? இதோ ரோல் நம்பர், நேம், அட்ரஸ் எழுதியாகிவிட்டது, கமா போட்டு இது 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 எழுதியாகிவிட்டது, கமா போட்டு இது 2 வரி ஆக இருப்பதால் இங்கே முன்பு போட்டது மாதிரியே இரட்டை மேற்கோள் குறிகள் போட்டுக்கொள்ள வேண்டும். மயிலாப்பூர் கமா சென்னை, அதுபோல லாவண்யா அடையார் கமா சென்னை, அதுபோல கோபாலபுரம் கமா சென்னை. இப்படி போட்டால் இந்த எஃபெக்ட் கிடைக்கும், இந்த விளைவு உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் எக்ஸல் கொண்டு திறந்தால் உங்களுக்கு இது வரும். அதாவது இது போல இருக்கும். இந்த டேட்டா will be on 2 lines. இது on 2 lines on 2 lines. ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தரவிலேயே மேற்கோள் குறிகள் இருக்கும். இதோ பாருங்கள், மயிலாப்பூர் கமா சென்னை, இது போல இருக்கும். அதை CSV ஃபைலில் எவ்வாறு கொண்டு வருவது? இப்படி, இதோ ரோல் நம்பர், நேம், அட்ரஸ் வழக்கம் போல. அடுத்து என் நிவேதா. இது ஒரு மேற்கோள் குறி என்றால் நீங்கள் இப்படி போட வேண்டும், 2 மேற்கோள் குறிகள் போட வேண்டும். இதை இங்கே எழுதியிருக்கிறேன் பாருங்கள், மயிலாப்பூர், இதோ within டபுள் கோட்ஸ், அதான் கொடுக்கப்பட்டுள்ளது. இது உங்களுக்கு வேண்டும் என்றால் இங்கே ஒரு மேற்கோள் குறி போட வேண்டும், இங்கே ஒரு மேற்கோள் குறி போட வேண்டும். அப்படி போட்டால் உங்களுக்கு மயிலாப்பூர் வித்தின் டபுள் கோட்ஸ் வரும். அடுத்து அதே போல இதுவும் இதோ இப்படி போட்டால் உங்களுக்கு இது வரும். அடுத்து உங்களுக்கு கமா வேண்டும் என்றால் இந்த மேற்கோள் குறி போட வேண்டும். எனவே இந்த கமாவிற்காக இந்த மேற்கோள் குறி, இந்த மேற்கோள். எனவே பார்ப்பதற்கு இங்கே 3 மேற்கோள் குறிகள் இருக்கும், இங்கே 2 இருக்கும், கமா, அடுத்து இங்கே 2 இருக்கும், அடுத்து இங்கே 3 மேற்கோள் குறிகள். இது போல ஒன்றையும் நீங்கள் போட வேண்டும். இதை நீங்கள் எக்ஸலை வைத்து திறந்தால் இப்படி வரும். இது போல இருக்கின்றது. இந்த பக்கத்தில் கொடுக்கப்பட்ட தரவை எவ்வாறு CSV ஃபைலாக மாற்றி அதிலிருந்து எக்ஸல்
கோப்புகளை பெறுவது என்று பார்ப்போம். இதுதான் கொடுக்கப்பட்ட தரவு. ரோல் நம்பர், நேம், அட்ரஸ். இங்கே ரோல் நம்பர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, அட்ரஸ் முகவரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதோ முதல் வரி 3 இருக்கிறது, ரோல் நம்பர், நேம், அட்ரஸ். இரண்டாவது வரியிலும் ரோல் நம்பர், நேம், அட்ரஸ் இருக்கின்றன. அதே போல மூன்றாவது வரி. இங்கே நான்காவது வரியை பார்த்தீர்களானால் இங்கு ரோல் நம்பர் இல்லை, பெயர் இல்லை, அட்ரஸ் மட்டும்தான் இருக்கிறது. இந்த வரியை பார்த்தீர்களானால் ரோல் நம்பர் இருக்கிறது, பெயர் கிடையாது, அட்ரஸ் இருக்கிறது. கடைசி வரியை பார்த்தீர்களானால் ரோல் நம்பர் மட்டும்தான் இருக்கிறது, பெயர் இல்லை, முகவரி இல்லை. எனவே இதை மிஸ்ஸிங் டேட்டா என்று சொல்லுவோம். பக்கம் 238 உங்கள் புத்தகத்தில். இதை எவ்வாறு இப்படி கொண்டு வருவது? முதலில் இதை இப்படி கொண்டு வருவோம். அதாவது இதோ இந்த முதல் வரியை பாருங்கள், 3 இருக்கின்றன, அதை எழுதிக் கொள்வோம். ரோல் நம்பர், நேம், அட்ரஸ். அடுத்த வரியில் 3 இருக்கின்றன, இதோ எழுதியாகிவிட்டது. கவனிக்கவும், இங்கே எக்ஸ்ட்ரா டபுள் கோட் போட்டிருக்கிறோம். ஏனென்றால் இங்கே டபுள் கோட் இருக்கின்றன, கமா இருக்கின்றது. எல்லாவற்றையும் சேர்க்க வேண்டும் என்றால் நாம் முன்பு காட்டியது போல இங்கே டபுள் கோட் போட வேண்டும், அதை போட்டிருக்கிறோம். அதே போல இது இதோ, அதே போல இது இதோ, 3 முடிந்தாகிவிட்டது. இதை பாருங்கள், இந்த வரி இங்கே ஒன்றுமில்லை, அதை கோடு கிழித்து விடும் போது மைனஸ் என்று போட்டுக்கொள்வோம். அடுத்து கமா, மைனஸ், அடுத்து கமா, இது. அதாவது வெறும் மிஸ்ஸிங் டேட்டா என்று இருக்கும் இடத்தில் நீங்கள் ஒரு கோடு போட்டுக்கொள்ள வேண்டும். அதுபோல இங்கே பாருங்கள், இந்த எண், கமா, மிஸ்ஸிங் டேட்டா, அடுத்து ஒரு கமா, அடுத்து இது. அதுபோலவே இங்கே பார்த்தீர்களானால் இது இங்கே இருக்கிறது, கமா, மிஸ்ஸிங் டேட்டா, கமா, மிஸ்ஸிங் டேட்டா. எனவே இதை இவ்வாறு எழுதி கொள்ள வேண்டும். இதை நாம் என்ன செய்திருக்கிறோம்? இதை எழுதி sample1 p23.txt என்ற கோப்பில் சேமித்து வைத்திருக்கிறோம். அடுத்து இதிலிருந்து நாம் CSV ஃபைலை கொண்டு வர வேண்டும். அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த கோடுகளை விலக்கிவிட வேண்டும். இதோ முதல் வரி எழுதியாகிவிட்டது, இரண்டாவது வரி, மூன்றாவது வரி, நான்காவது வரி எல்லாவற்றையும் எழுதியாகிவிட்டது. இதை பாருங்கள், இதை இந்த மைனஸ் இவற்றை விட்டுவிட வேண்டும். விட்ட பிறகு உங்களுக்கு 2 கமா வரும். மற்றபடி இதை அப்படியே எழுதி கொள்ள வேண்டியதுதான். அதுபோலவே இங்கே இந்த மைனஸை விட்டுவிட்டால் உங்களுக்கு 2 கமா வரும். மற்றவற்றை எழுதி கொள்ள வேண்டியதுதான். இங்கே 2 மைனஸ்களையும் விட்டுவிட்டால் நமக்கு 2 கமா வரும். எனவே இதை இவ்வாறு எழுதி கொள்ள வேண்டியது. இதை .csv என்று போட்டு நாம் சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதை நீங்கள் எக்ஸலை வைத்துக் கொண்டு திறந்தால் உங்களுக்கு இது கிடைக்கும். இதை பார்த்தீர்களானால் இது போலவே இருக்கும். இதோ முதல் வரி ரோல் நம்பர், நேம், அட்ரஸ், முதல் வரி, இரண்டாம் வரி, மூன்றாம் வரி எல்லாம் அப்படியே இருக்கும். இங்கே இது 2 காலியாக இருக்கும். இதோ காலியாக இருக்கிறது. இங்கே அடுத்து இங்கே 1 காலியாக இருக்கிறது. இதோ அடுத்து கடைசி வரி 2 காலியாக இருக்கிறது. 1 2. எனவே நாம் இதை இது போன்று ஆக்க வேண்டும் என்றால் மிஸ்ஸிங் டேட்டாவை ஒரு மைனஸ் போட்டு குறித்து கொண்டு CSV ஃபைலாக மாற்றும் பொழுது, சேமிக்கும் பொழுது அந்த மைனஸை விட்டுவிட வேண்டியதுதான். விட்டுவிட்டால் உங்களுக்கு சரியான CSV ஃபைல் கிடைக்கும். இதை எக்ஸலை திறந்து பார்த்தால் கிடைக்கின்ற எக்ஸல் ஃபைல் ஒரிஜினல் டேட்டா போலவே இருக்கும். நாம் இன்னொரு எடுத்து காட்டுவோம். எக்ஸாம்பிள் 2. இங்கே இதுதான் கொடுக்கப்பட்ட டேட்டா. டேட்டா இங்கே தொடங்குகின்றது, இப்படியே போய் இதுவரை போகாது, இதோடு நின்று கொள்ளும். சோ டேட்டா என்பது இங்கிருந்து தொடங்கி இங்கே நின்றுவிடும், இந்த இடத்தில் இதுவரை. சரி, மிஸ்ஸிங் டேட்டாவை மைனஸால் குறித்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் உருவாக்கும். இது ABCDEF 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 மிஸ்ஸிங் டேட்டா. எல்லாவற்றையும் கமா போட்டு பிரித்து கொள்ள வேண்டும். அடுத்து AB, A மிஸ்ஸிங் டேட்டா, B மிஸ்ஸிங் டேட்டா. இது A மிஸ்ஸிங் டேட்டா, B மிஸ்ஸிங் டேட்டா, CD மிஸ்ஸிங் டேட்டா, F 4 மிஸ்ஸிங் டேட்டா. 1 2 3 4. அதுபோலவே இது எல்லாவற்றையும் போட்ட பிறகு நமக்கு ஒரு மிஸ்ஸிங் டேட்டாவோடு கூடிய ஒரு டேட்டா ஃபைல் கிடைக்கும். இதை நான் டெக்ஸ்ட் ஃபைலில் சேமித்து வைத்திருக்கிறேன். இதிலிருந்து இந்த மைனஸ் எல்லாம் ஒதுக்கிவிட்டு நான் CSV ஃபைலை உருவாக்குகிறேன். இதோ பாருங்க, இதை நான் எக்ஸலை வைத்து திறந்தால் இப்படி கிடைக்கும். இதோ பாருங்கள், இது போலவே இருக்கும். இதோ ABCDEF 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. கடைசியில் ABC 1 2 3 1 2 3 1 2 3 4 5 மிஸ்ஸிங் டேட்டா, 6 7 2 மிஸ்ஸிங் 1 2 3 மிஸ்ஸிங் டேட்டா. சரி, இந்த 2 எடுத்துக்காட்டிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம் என்றால் எவ்வாறு கொடுக்கப்பட்ட தரவை டெக்ஸ்ட் ஃபைலாக மாற்றி பிறகு CSVக்கு மாற்றி பிறகு எக்ஸல் ஃபைலாக மாற்றுவது என்பது.
இந்த எடுத்துக்காட்டில் டேட்டா நமக்கு, அதாவது தரவுகள் மிக சிக்கலாக இருக்கும் பொழுது அதை நாம் எக்ஸலில் தயார் செய்வோம், ப்ரிப்பேர் செய்வோம். இதோ பாருங்கள், சிக்கலான டேட்டா இப்படி எல்லாம் இருக்கின்றன. இதை நீங்கள் பைத்தானில் படிக்க வேண்டும் என்றால் CSVக்கு மாற்ற வேண்டும். எனவே இதை save as .csv என்று போட்டால் உங்களுக்கு இப்படி கிடைக்கும். இதை நீங்கள் சேமித்து வைத்துக் கொண்டு பைத்தானுக்கு கொடுக்கலாம். எனவே இந்த எடுத்துக்காட்டுகளிலிருந்து என்ன கற்றுக்கொண்டோம் என்றால், இப்படி நமக்கு டேட்டா கொடுக்கும் பொழுது அதை CSVக்கு எப்படி மாற்றுவது, எக்ஸலுக்கு எப்படி மாற்றுவது என்று நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். பல நேரங்களில் டேட்டா மிகவும் சிக்கலாக இருக்கும்போது அது நமக்கு எக்ஸல் ஃபைலாக இருக்கும், அதை நீங்கள் CSVக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நாம் கற்றுக்கொண்டோம். இது ஒரு சிறு ப்ரோக்ராம். இங்கே நாம் என்ன செய்கிறோம், ஒரு எக்ஸல் ஃபைல், அதாவது XLSX எக்ஸ்டென்ஷன், அந்த ஃபைலை எடுத்துக்கொண்டு அதை CSV ஃபைலாக சேமித்து இதை கொஞ்சம் மாற்றி, அதாவது இங்குள்ள எம்டி ஸ்ட்ரிங்ஸ் எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு எக்ஸல் ஃபைலாக நாம் திறந்திருக்கிறோம். அப்படி என்றால் மிஸ்ஸிங் டேட்டா என்பவை எல்லாம் எடுக்கப்பட்டு இப்படி வருகின்றது. நேமுக்கு பிறகு 2 கட்டங்கள் இருக்கின்றன, அது எடுத்தாகிவிட்டது. சப்ஜெக்டுக்கு பிறகு 2 கட்டங்கள் இருக்கின்றன, அது எடுத்தாகிவிட்டது. இப்படி ஒவ்வொரு வரைக்கும். எனவே ரிமூவ் மிஸ்ஸிங் டேட்டா என்ன பண்ணிட்டு கன்சைஸ் ஃபார்ம் என்று சொல்லியிருக்கிறோம். நாம் எவ்வாறு செய்திருக்கிறோம், இதை CSV ஃபைலாக சேமித்து இதை படித்து இப்படி இவற்றையெல்லாம் எடுத்துவிட்டு இவ்வாறு உருவாக்கி இந்த ஃபைலில் சேமித்து இதை எக்ஸல் வைத்துக் கொண்டு திறந்தால் உங்களுக்கு இப்படி வரும். அதை நாம் எப்படி செய்கிறோம், இதுதான் கொடுக்கப்பட்ட ஃபைல், அதனுடைய பெயர் இது. இதிலிருந்து நாம் இந்த ஃபைலை உருவாக்குகிறோம். இந்த ஃபைல் எங்கிருந்து வந்தது, இங்கிருந்து வந்தது. இது என்னது, இதை எக்ஸலாக வெளிக்காட்டுவது. முதலில் என்ன செய்கிறோம், read the input file, then remove empty strings. empty string எடுத்துவிட்டு write the output file, then we will open it. எனவே எவ்வாறு படிப்பது, எவ்வாறு ரிமூவ் செய்வது, எவ்வாறு ரைட் செய்வது எல்லாமே உங்களுக்கு தெரியும், விரைவாக நாம் காட்டியிருக்கிறோம். இதுதான் இன்புட் ஃபைல். So you read, எவ்வாறு படிப்பது, so the file name கொடுக்கப்பட்டுள்ளது. See, we are calling it with the file name. This is the file name. So you are calling it with the file name in file, and the read file தான் இது. File name கொடுக்கப்பட்டுள்ளது. So you open the file using IO, encoding UTF. UTF தேவையில்லை, இருந்தால் நான் கொடுத்திருக்கிறேன். So open the file, ரீடரை உருவாக்கு, then ஒவ்வொரு ரோவையும் எடுத்து print, இதோ பிரிண்ட் பண்ணியிருக்கிறேன். இது நம்முடைய விளக்கத்துக்காக பிரிண்ட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இதிலிருந்து நாம் ஒரு லிஸ்டை உருவாக்க வேண்டும். எனவே இதை படித்து லிஸ்ட் L1 இல் போடு. L1 is initially empty. அடுத்த வரியை படித்து L1 இல் போடு. இப்படி ஒன்றாக போட்டால் உங்களுக்கு பெரிய லிஸ்ட் கிடைக்கும். இது போன்ற ஒரு பெரிய லிஸ்ட் வரும். ஃபைலை மூடிவிட்டு அந்த லிஸ்டை கொடு. So you get a list of lists. இது போன்று பெரிதாக ஒன்று கிடைக்கும். ரிட்டர்ன் செய். அதை இதற்கு கொடுத்தால் நமக்கு இவ்வாறு கிடைக்கும். என்ன செய்திருக்கிறோம், இதில் உள்ள ஒவ்வொரு லிஸ்டையும் எடுத்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனை பயன்படுத்தி அதில் உள்ள எம்டி ஸ்ட்ரிங்கை எடுக்க வேண்டியது. பாருங்கள், இந்த லிஸ்ட் எடுத்து அதை லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் கொடுக்க வேண்டும். சோ அந்த லிஸ்ட் 1 இருந்து take every x, take every string, and if it is not empty, put that. That is what you want. இல்லை என்றால் don't do anything. அப்போ இதை எடுத்து இங்கே போடு, அடுத்து இதை எடுத்து போடாதே, இதை போடாதே, இதை போடு, போடாதே, போடாதே, போடு. எனவே நேம் சப்ஜெக்ட் மார்க்ஸ் என்று மட்டும் வரும் இங்கே. அதை ஒரு லிஸ்டாக மாற்றி லிஸ்ட் 2 போட்டிருக்கிறோம். அதை இங்கே பிரிண்ட் செய்து விட்டு அந்த லிஸ்ட் 2 எடுத்து டெம்ப் லிஸ்டில் போட்டிருக்கிறோம். அதுபோல இதை படித்து இந்த லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனை பயன்படுத்தி இதில் உள்ள எம்டி ஸ்ட்ரிங்ஸ் எடுத்துவிட்டு மீதியை லிஸ்ட் 2 போட்டு அதை டெம்ப் லிஸ்டில் போடணும். இவ்வாறு ஒன்றாக போட்டு அந்த டெம்ப் லிஸ்டை ரிட்டர்ன் செய். அதற்கிடையில் அதை பிரிண்ட் செய்தால் உங்களுக்கு இவ்வாறு வரும். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு லிஸ்டும் எம்டி லிஸ்ட் எடுக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த லிஸ்ட் ஆஃப் லிஸ்டை எடுத்துக்கொண்டு யூ ரிட்டர்ன் செய்து அதை இங்கே கொடுக்க வேண்டும். இங்கே கொடுத்தால் இட் ரைட்ஸ் ஆன் டு எ ஃபைல். எழுதுவதற்கு என்ன செய்ய வேண்டும், வழக்கம் போல ஒரு டயலக்டை உருவாக்கி லைன் டெர்மினேட்டர் /n என்று போட்டால் என்ன லாபம், இவ்வாறு அடிக்கும், நடுவில் இடைவெளி விடாது. வழக்கம் போல டீலிமிட்டர் கமா, இது எது வேண்டுமானாலும் இருக்கலாம், நான் கமாவை போட்டு விட்டேன். அவ்வாறு சொல்லி ஒரு டயலக்டை உருவாக்கி ஒரு ஃபைலை திறந்து, ஓகே, இந்த ஃபைல் நேம் என்ன, இதோ இந்த ஃபைல் நேம், அதை திறந்து இதோ அவுட்புட் ஃபைல் போட்டுக்கிறேன் பாருங்கள். ரைட் ஃபைல் என்று நான் கூப்பிட்டு இருக்கிறேன் with the file name out file, இதான் output file, which is this. எனவே அந்த ஃபைலை திறந்து for writing purposes இந்த டயலக்டை வைத்துக்கொண்டு you create a writer, then அந்த ரைட்டரை வைத்துக்கொண்டு write
rows. கொடுக்கப்பட்ட list of list இதோ இதை எடுத்து அதில் எழுத வேண்டும். எழுதிவிட்டு க்ளோஸ் செய்துவிட்டு ரிட்டர்ன் none. எனவே இங்கே வந்து பார்த்தீர்களானால் உங்களுக்கு இந்த ஃபைல் எழுதப்பட்டிருக்கும். print by ப்ரோக்ராம் பிரிண்ட் ஆயிருக்கும். ஆனால் இந்த ஃபைலை நீங்கள் போய் திறந்தால் உங்களுக்கு இது கிடைக்கும். எனவே மெயின் ப்ரோக்ராம் என்பது என்ன? ரீட் த ஃபைல், இன்புட் ஃபைல். அடுத்து இந்த ஃபைல் உங்களுக்கு லிஸ்டை கொடுக்கும். அந்த லிஸ்டை எடுத்து அதில் உள்ள எம்டி ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் எடுத்து விட்டு மீதியை இந்த லிஸ்டில் போட்டு அந்த லிஸ்டுவை ரைட் ஆன் டு திஸ் ஃபைல். எனவே இந்த ஃபைலை சென்று பார்த்தீர்களானால் உங்களுக்கு எம்டி ஸ்ட்ரிங் இல்லாமல் வரும். எனவே இது ஒரு CSV ஃபைல். இந்த CSV ஃபைலை எக்ஸலில் வைத்துக் கொண்டு திறந்தால் உங்களுக்கு இது போல வரும். எனவே இப்படி கொடுக்கப்பட்ட எக்ஸல் ஃபைல் இந்த மாற்றத்துக்கு உள்ளாகி இவ்வாறு உங்களுக்கு வருகின்றது என்பதைத்தான் நான் இதில் காட்டியிருக்கிறேன். இத்துடன் இந்த எடுத்துக்காட்டு முடிவடைகின்றது. இத்துடன் நாம் பைத்தான் CSV கோப்புகள் முடிவடைகின்றன. நாம் அடுத்த தலைப்புக்கு போவோம். நன்றி, வணக்கம்.